புரியுது சார், நீங்க 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவீங்கன்னு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார். நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுறேன். தாரா, நீ எப்ப வந்த? இப்பதான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்தேன். ராங் டைம்ல வந்திருக்க. நான் ஆல்ரெடி செம்ம ஒர்க் டைட்ல இருக்கேன். ஸ்நாக்ஸ் டைம், டீ டைம் மாதிரி பிரேக் எடுப்பீங்கல்ல? டேய் சும்மாறா, வேலை நேரத்துல. சாரி மேடம், குரு வேலைன்னு வந்தா வெள்ளக்காரனா மாறிடுவாரு. டீ ஸ்நாக்ஸ் அதுக்கெல்லாம் கூட பிரேக் எடுக்க மாட்டாரு மேடம். தாரா, நீ இன்னும் கிளம்பலையா? சாரி தாரா, வேலை நிறைய இருக்கு, அதான் பேச கூட டைம் இல்ல. ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம்ல? சாப்பிடலாதான், ஆனா சாப்பிடுறதுக்கு டைம் இல்லையே. நான் ஆர்டர் பண்றேன். வேணாங்க, 3 மணிக்குள்ள டெலிவரி பண்ணணும் ப்ளீஸ். எனக்கு எப்ப பார்த்தாலும் நோன் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்பெஷலா ஆர்டர் பண்றேன். சரி, ஏதாவது பண்ணுங்க. அத்தை, உங்களுக்கு தான் ஆபரேஷன் பண்ணிருக்கா, நீ பேசாம ஒரு ஏசி வாங்கி போட்டுடலாமா? வேர்த்து கொட்டுச்சுனா ஃபேன் இருக்கு, எங்களுக்கு அது போதும். எங்க அந்த விஷயத்த சொல்லுங்க. ராணிக்கு சவாரி போக லேட் ஆகுதுல்ல? என்ன பொல்லாத சவாரி, உங்க அப்பா விட்டு போன அந்த இது போன ஆட்டோ தானே? மாமா, எங்க அப்பா இன்னைக்கு எங்க கூட இல்லனாலும் அவர் விட்டுட்டு போன ஆட்டோ எங்களுக்கு சோறு போடுது. ஆனா மத்தவங்க மாதிரி மாசத்துல பாதி நாள் மாமியார் வீட்டுல பொண்டாட்டிய விட்டுட்டு போற விவரம்லாம் எங்க அப்பாக்கு தெரியல. செய்யற வேலையில என்ன இருக்கு? திங்கிற சோத்துக்கு உழைச்சா போதும். எந்த வேலையை யார் செஞ்சா என்ன? பாத்தியா உன் தங்கச்சியா? எனக்கு வேலை வெட்டி இல்லன்னு குத்தி காட்டுறா. நான் சும்மா ஊர்ல இருக்கிறவங்கள சொன்னேன், உங்களுக்கே மாமா குத்துது. முத ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா? ஸ்வீட் வேற. நீங்களே சாப்பிடுங்க. ஏய் ராணி, இப்போ உனக்கு நிம்மதியாடி? கோச்சிட்டு போயிட்டாரு. நீ சொன்னதுக்கு தான் அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. ஏன் சொன்னேன்? அவருக்கு ரோஷம் பொத்துட்டு வந்துருச்சா? என்ன சொல்லும் போது நான் கமன் தானே இருந்தேன். அப்பாவை சொன்னா நான் சும்மா இருக்கணுமா? நாங்களே ஸ்வீட் வாங்கிட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு வந்தோம். என்ன நல்ல விஷயம்? நீ ஆட்டியாக போற, அத சொல்லதான் அவர் வந்தாரு. சாரிக்கா, சூப்பர்க்கா, நீ முதல்ல கை கொடு. மாமா அதுக்கு தான் வந்தாரா? நீ வந்த உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஸ்வீட் எங்க? ஸ்வீட் சாப்பிடு, நல்ல விஷயம் தானே. கோச்சுக்காதக்கா, இந்தா வாங்க. இந்த மாதிரி மாசமா இருக்கிறப்போ புளிப்பா சாப்பிடணும்னு தோணும். அவளுக்கு புளிப்பா மாங்காய் வாங்கி கொடுறீ. சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரியா? குட்டி புலி, மேடம். ஒரு நிமிஷம் இங்க வா. சொல்லுங்க. நீ வெளியில போய் சாப்பிடுறியா? நானும் தீபக்கும் கொஞ்சம் பிரைவசியா பேசணும். ப்ளீஸ் ப்ளீஸ், தப்பா எடுத்துக்காத. குரு ஒர்க் டைம்ல சீரியஸா இருப்பாரு, அத புரியாம இவங்க என்ஜாய் பண்றாங்க. குரு டென்ஷன் ஆக போறாரு. என்ன? குட்டி புலி, அவன் சாப்பிட போய் 1/4 மணி நேரம் ஆச்சு. சாப்பிட போனானா? என்ன விட்டு அவன் போக மாட்டானே. நான் தான் போக சொன்னேன். நமக்குன்னு பிரைவசி வேணும்ல, அதனாலதான் நான் அவனை அனுப்பி வச்சேன். தாரா, அவனை இனிமே தனியா அனுப்பாத. அவனை நான் இங்க வேலை பாக்குற பையனா பாக்கல. அவன் எனக்கு தம்பி மாதிரி. நான் ஒன்னும் அப்படியெல்லாம் நினைச்சு அனுப்பல. ஜஸ்ட் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு தான் அனுப்பி வச்சேன். சாரி. ஓகே, நான் நமக்காக ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு ஒர்க் பண்ணுங்க. இல்ல தாரா, எனக்கு ஒர்க் வர நிறைய இருக்குது. கிளைண்ட் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நானே உங்களை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு 2 hours கிடைக்கும்ல. நம்ம இப்ப சாப்பிடலாம். ப்ளீஸ் தீபக், ப்ளீஸ். சரி, என்ன தாரா இதெல்லாம்? இது சீஸ் பால்ஸ், இது மோமோஸ், அது வெஜ் ரோல். இல்ல தாரா, இதெல்லாம் நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேன். ட்ரை பண்ணாமே பேசினா எப்படி? முதல்ல சாப்பிடுங்க. தீபக், சாங்ஸ் ப்ளே பண்ணட்டுமா? மியூசிக் கேட்டே ஒர்க் பண்ண ஜாலியா இருக்கும்ல. தாரா ப்ளீஸ், அந்த மியூசிக் கொஞ்சம் ஆஃப் பண்றியா? ஃபோக்கஸ் பண்ண முடியல. டேய் குட்டி புலி, ஆன் டைமுக்கு முடிச்சிட்டேன்டா. சேவ் போட்டிருக்கேன், எதுவும் கிராஷ் ஆகாம பாத்துக்க. தாரா, நம்ம கிளம்பலாம்ல? நான் ரெடி தான். போய் கார் எடு. குட்டி புலி, பை. பாய் மேடம். என்னாச்சு குரு? ஓகே தானே? ஆல்ரெடி வீட்ல ஃபுல்லா சாப்பிட்டேன்டா. இப்போ இந்த ஒத்துக்காத ஃபுட் எல்லாம் வேற. சோடா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் பிரிண்ட் போட்டுக்கிறேன், நீ பென்ட்ரைவ் எடுத்து கொடு. இந்தாங்க. நான் போயிட்டு வந்துறேன், பாத்துக்க. சரியா? சரி, ஓகே. என்ன காவியா, சத்தத்தையே காணோம்? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, இன்னும் என்ன? எங்கடி முடிஞ்சது? அந்த நகை பணம்லாம் தொலைஞ்சிருச்சுல்ல, அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா விக்கி ஒரு வேலை எடுத்துட்டு போயிருந்தான்னா நானே அவனை மாட்டி விடுற மாதிரி ஆயிடும்ல. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உனக்கு என்னடி? அப்படி பார்த்தா கரெக்ட் தான். ஆனா அவன் ஜெயிலுக்கு போனா சித்தியால தாங்க முடியாதே. அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. அந்த டைம்ல ஏதோ கோவத்துல அப்பா கிட்ட அப்படி சொல்லிட்டேன். ஆனா இப்ப யோசிச்சா வேண்டாம் தான் தோணுது. அவங்க எல்லாம் உனக்கு என்ன செஞ்சாங்கன்னு மறந்துட்டியா? ரேவதி, நீ சும்மா இரு. காவியா, உன் மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய். நீ என்னடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? இன்னும் என்னடி? காவியாக்கு குடும்பம்னா அவங்க தான். அவ எப்படி அவங்கள விட்டு கொடுப்பா? ஆமா சார், நான் வந்துகிட்டே இருக்கேன். நீங்க என்ட்ரன்ஸ்ல மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே வந்து தந்துடுறேன். ஆனா ஆன் டைம் வந்துறேன் சார். ஓகே 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 சார், பை பை. தீபக், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. நானும் அதுக்கு தாங்க ட்ரை பண்றேன். நம்ம சாப்பிட்ட ஃபுட் வேற செட் ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணா ஏதாச்சும் கிளினிக் கூட்டிட்டு போட்டுமா? இல்ல வேணாம் தாரா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நம்ம அங்கேயே போயிடலாம். இன்னைக்கு உங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு அதுக்கான நாள் இல்ல, நான் தான் ஏற்கனவே சொன்னல தாரா. ஓகே ஓகே. என்னாச்சு தாரா? போச்சு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. தீபக், பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒன்னு பண்றேன். நான் வேணா லிஃப்ட் கேட்டு போயிடுறேன். சரி, நீங்க ஒன்னு பண்ணுங்க. நீங்க ஆனந்த் வர வரைக்கும் காருக்குள்ளே இருங்க. வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேவா? தீபக் இருங்க, நான் கேப் போடுறேன். ஏய், ஆட்டோ நிறுத்து. தீபக், என்னாச்சு? நீங்க எங்க இங்க? காவியா, ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க். உடனே நான் அந்த கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ணி ஆகணும். ஆனா வர வழியில வண்டி வேற பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியலங்க. அப்ப வாங்க இதுலயே போயிடலாம். ஆமா தீபக், வாங்க. நான் டைம்க்கு விட்டுறேன். எங்க போகணும்? ஏர்போர்ட் போகணும் ராணி. ஒண்ணு பண்ணுங்க தீபக், நீங்க இந்த ஆட்டோல போங்க, நாங்க போய்க்கிறோம். அதான் கரெக்டா இருக்கும் தீபக், நீங்க வாங்க. தாரா, நான் இவங்களுடைய ஆட்டோல போயிடுறேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. பாய் ராணி, வாங்க போலாம். தேங்க்ஸ் காவியா. இந்த வீடு தானம்மா? ஆமா சார், இந்த வீடு தான். நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். வாங்க இங்கேரியா வாங்க. அதான் சார், நாங்களும் தேடிட்டு இருக்கோம். சார். சார், இவர்தான் சார் வீட்டு அடகு வச்சு பணம் வாங்கினவரு. இவளை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நகை பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் என்னென்னமோ சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க சார். என்னையா, என்ன நடக்குது? நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம் தான் இருந்தோம் சார். சார், இவங்க சொல்ற நகை பணத்தை எல்லாம் நாங்களே கொண்டு வந்து கொடுத்துடலாம் தான் இருந்தோம். அதுக்குள்ள காணாம போயிடுச்சு. என்னது காணாம போயிடுச்சா? அதான பார்த்தேன் சார். எல்லாமே ஃப்ராடுங்க. எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. யாரை ஏமாத்தினது? பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே கல்யாணம் பேசி நீயும் உன் தம்பி தானே ஏமாத்தினீங்க. சார், தேவையில்லாம பேச வேண்டாம். கல்யாணம் நின்னு போச்சு. நாங்க கொடுத்த
மத்த நகை பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. அதான் சொல்றாங்கல்ல, முதல்ல பணத்தை கொடுங்க. சார் நிஜமா இவங்களுக்கு தெரியல சார், காணாம போச்சு சார், தேடிட்டு இருக்கோம். என்னது, நேத்து போட்டிருந்த நகை இன்னைக்கு இல்லையா? அடேங்கப்பா, நீ என்ன வேணா சொல்லுவ, நாங்க அதை நம்பணுமா? அவங்க சொல்றது சரிதானே. தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க எங்க கிட்ட எல்லாம் வந்திருக்கணும். என்ன எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க? வீட்ல எல்லாரும் இருக்கீங்களா? மொத்தம் எத்தனை பேரு? வீட்டுல எல்லாருமே இருக்கோம் சார். என் பையனை தான் காலையில இருந்து காணோம். பாத்தீங்களா சார், நான் சொன்னல, இதுங்கெல்லாம் ஃப்ராடுங்க. எல்லாத்தையும் பையன் கிட்ட கொடுத்து எங்கேயோ அனுப்பி வச்சிருக்குதுங்க. நாங்க அப்படிலாம் செய்யவே இல்ல. என் பையன் மேல பழிய போடாதீங்க. அப்புறம் என்ன, நகைங்களுக்கெல்லாம் கால் முளைச்சு நடந்து போயிடுச்சா? எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சந்திரா, இந்த பாரு, என்ன இருக்கோ அது இமிடியேட்டா கொண்டு வந்து கொடுத்துரு. இல்லன்னா கண்டிப்பா தப்பாயிடும். நிஜமாவே இல்ல சார், நான் பொய் சொல்லல சார். வேணா எங்க வீட்டை வேணா சோதனை போட்டு பார்க்க சொல்லுங்க. என்னது, ஓ வீடா? இது ஒண்ணும் ஓ வீடு இல்ல. வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டாததுனால இப்ப என் பேர்ல இருக்கு. இது எங்க வீடு. முதல்ல எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. நாங்க எதுக்கு சார் காலி பண்ணிட்டு போனோம்? வீட்டு பத்திரம் எங்க கிட்ட தான் இருக்கு. எப்படி போய் சொல்றாங்க பாத்தீங்களா சார்? காசே கொடுக்கல, அப்புறம் பத்திரம் எப்படி அவங்க கிட்ட இருக்கும்? இல்ல சார், பத்திரம் எங்க கிட்ட இருக்கு சார், நான் எடுத்துட்டு வரேன் சார். முதல்ல அந்த பத்திரத்தை அவங்க மூஞ்சில தூக்கி எறிடா. நீ சும்மா இரு. அப்போ இது என்னவா? என்னையா பெரிய இவன் மாதிரி பேசுன? டூப்ளிகேட் வச்சு என்ன ஏமாத்த பாக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தாவே இது போலி பத்திரம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த டாக்குமெண்ட்ல ரைட்டர் ரெஜிஸ்டர் பண்றவங்க பேருன்னு எதுவுமே இல்ல. பேப்பர் குவாலிட்டியை பாத்தீங்களா? இது டாக்குமெண்டே இல்ல, வெறும் கலர் ஜெராக்ஸ்.